அமேசான் நம்ம பிளானட்டோட லங்ஸ். ஹைதராபாத்க்கு ஒரு லங்ஸ் இருக்கு. அத நம்ம கிட்டத்தட்ட இழந்திருப்போம்னே சொல்லலாம். ஹெட்லைன்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸ்டூடண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. அப்புறம் என்னதான் ஆச்சு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன? அண்ட் இந்த 2 ஃபர்ஸ்ட் நிக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐம் ஸ்ரீ. வெல்கம் டு ஸ்ரீ டாக்ஸ். ஜோஹன் ஹெலியாஷ் ஸ்வீடிஷ் பில்லியனர் 2005ல ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸை கிரியேட் பண்றாரு. அமேசான் ஃபாரஸ்ட்ல 4 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை வாங்குறாரு ஒரு லாகிங் கம்பெனி கிட்ட இருந்து. அங்க பிசினஸ் பண்றதுக்கோ பில்டிங் கட்டுறதுக்கோ இல்ல மரத்தை வெட்டுறதுக்கோ இல்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு டீஃபாரஸ்டேஷனை நிறுத்துறதுக்காக தான் வாங்குறாரு. அதுக்கப்புறம் கூல் எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு சேரிட்டியுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு ஃபாரினர் அவங்க நாட்டு ஃபாரஸ்ட்டை வாங்குறதுக்கு அப்போசிஷனும் இருந்துச்சு. பட் ஆனா அவர் ஸ்ட்ராங்கா நின்னாரு. அமேசான் நமக்கு 20% ஆஃப் ஆக்சிஜன் தருது. உலகத்தோட 20%. அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். கிளைமேட்டையுமே ரெகுலேட் பண்ணுது. ஒரு பணக்காரர் அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு ஃபாரஸ்ட்டை காப்பாத்தினா அப்படி இங்க வந்தோம் அப்படின்னா அது ஆப்போசிட்டா நடக்குது. தெலங்கானா ஹைதராபாத்தோட லங்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த இடத்த கிட்டத்தட்ட ஆக்ஷன்ல வித்துட்டாங்கன்னே சொல்லலாம். அங்க 4 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னா இங்க 400 ஏக்கர் பச்சை பசேல்னு இருக்க ஒரு இடம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பக்கத்துல இருக்கு. பல மான்களோ பல பேர்ட்ஸோ ஒரு ரேரான பல பிளான்ட்ஸுக்கு ஒரு ஹோமா இருக்கிற ஒரு பிளேஸ். ஒரு பிஸியான இடத்துல ஒரு நேச்சுரல் ஏர் ஃபில்டரா இருக்கு. அந்த இடத்த கிட்டத்தட்ட 1500 ட்ரீஸ் கிட்ட வெட்டி தள்ளிட்டாங்க. அங்க இருக்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ லோக்கல் பீப்புளோ ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அண்ட் அவங்க கொடுத்த குரல் ஹை கோர்ட்டுக்குமே கேட்டிருக்கு. தே ஆர் கம்மிங் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுமே டேரக்டா இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த பிளானை ஃபைனலா நிறுத்துறாங்க. இப்போ கவர்மெண்ட் அங்க மிகப்பெரிய எக்கோ பார்க்க கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அண்ட் இந்த வெற்றிக்கு அங்க ப்ரொடெஸ்ட் பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு பீப்புளுமே காரணம். பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஃபாரஸ்ட்டை சேவ் பண்றதை பத்தி ஒரு பில்லியனை சேவ் பண்றாரு. அவரை நம்ம அட்மயர் பண்றோம். அதே நம்ம நாட்டுல அந்த ஃபாரஸ்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்றோமா அண்ட் அது மாதிரி ஏதாவது நடந்தா கொஞ்சம் கொடுக்கணுமா அப்படின்றதையும் பார்க்கணும். அங்க ஒருத்தர் அவர்கிட்ட இருக்க பணத்தால காப்பாத்துறது. இங்க ஒவ்வொருத்தரும் சேர்ந்து தன்னோட குரலால காப்பாத்துறாங்க ஃபாரஸ்ட். ரெண்டுமே முக்கியம்தான், ரெண்டுமே தேவைதான், ரெண்டுமே நம்ம அட்மையர் பண்ற ஒரு விஷயம் தான். அடுத்த வாட்டி இந்த ஒரு குரல் என்ன டிஃபரன்ஸ் மேக் பண்ண முடியும்னா கண்டிப்பா இந்த கதையை நீங்க சொல்லலாம். கல்ச்சரை காப்பாற்ற ஜல்லிக்கட்டு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு நேச்சரை காப்பாற்றுக்கு இதையும் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம ஃப்யூச்சர் வேணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த நேச்சர், காடுகள், ஆறுகள் எல்லாமே தேவைன்றதை மறந்துடவே கூடாது. ஏதாவது நடக்குன்னா கண்டிப்பாக நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஐ எம் ஸ்ரீ. இட்ஸ் ஃப்ரீ டாக்.